ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். கோவக்காயை ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வேக வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஏற்கனவே கோவக்காயை வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.